அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சோல் லேண்ட் எபிசோட் 39 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, இவங்க எல்லாருமே டீமாக உட்காந்து ஆப்போனண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போது அந்த டீமில் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னல, அந்த ஒரு சர்பண்ட் பவர் இருக்கக்கூடிய பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. அவள் எந்த ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்து பாய்சன் அப்படிங்கிறது தான் அவருடைய பவரே. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் மாஸ்டர் அப்படின்னே சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு மூர்க்கமான ஒரு ஆள். இப்போ தங்சான் என்ன கேட்குறான்னா, அந்த பொண்ணு வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க, சர்பண்ட்டுன்னு சொன்னீங்க, அவளுடைய பவர் என்ன, அவள் கண்ட்ரோல் பிரான்ச்சை சேர்ந்தவ அப்படின்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். மாஸ்டர் சொல்கிறாரு, அவள் வந்து பாய்சனை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னு சொன்ன உடனே தங்சான் சொல்கிறான், அப்போ நம்ம வந்து ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். என்னடா பேசுகிற நீ, நம்ம ஆஸ்காரோடைய சாசேஜுக்கு வந்து பார்த்தோன்னா டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கான பவர் இருக்குது, ஆனால் அந்த சர்பண்டோடைய பவரை வந்து இவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நிங்கிறாங்கிறாங்க என்ன சொல்கிறான்னா, அந்த ஒரு ஃப்ளவர் ஆப்பிள்னு சொல்லிட்டு ஒரு பவர் இருந்தது இல்லையா ஒருத்திக்கு, அவளுடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஹீலிங் பவர். ஒருத்தர் இறந்து போகக்கூடிய தருவாயில் இருந்தால் கூட அந்த பொண்ணால் வந்து ஹீல் பண்ண முடியும். ஸோ அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனில் இருக்குது. ஸோ நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஜெயிக்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த டைமில் தங்சான் என்ன சொல்கிறான், இல்லை நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறான். அதாவது இது வரைக்கும் நம்ம வந்து 27 மேட்ச் கண்டினியூஸாக வின் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு மேட்ச்லையுமே நம்மளோட ஸ்ட்ராங்கான ஆப்பனன்ட் கூட தான் சண்டை போட்டு நம்ம ஜெயிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது இவங்க கிட்ட நம்ம ஏன் தோக்கணும், கண்டிப்பாக நம்ம தோக்க மாட்டோம், கண்டிப்பாக நம்ம இந்த மேட்ச் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே சொல்கிறாங்க, ஆமாம் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம், நம்ம யார், நம்மலாம் வந்து ஷ்ராய்கா டெவில்ஸில், கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிறாங்கப்பா. இப்போது ஆப்போனன்ட் டீமை காட்டுறாங்க. அவங்களுமே வந்து பேசிகிட்டு இருப்பாங்களா, யாரா நம்ம கூட அடுத்து சண்டை போட போகிறாங்க, இவங்க யார் அரேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த டைமில் மாஸ்டர் உள்ளே வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வரப்போகிற பேட்டில் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு பேட்டிலாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம தங்சானை தான் சொல்கிறாரு, இவனை தான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும், ஏன்னா அவனுக்கு வந்து ப்ளூ சில்வர் பிளான்ட் இருக்குது. அதுவே அவங்க ஆச்சரியமாக யோசிக்கிறாங்க, ப்ளூ சில்வர் பிளான்ட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஒரு சில பேர். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, இந்த சீபா ஆம்பர் பவர் இருக்கு இல்லையா, அதையும் வந்து ஜாக்கிரதையாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. மூணாவது நம்ம மூபாய் பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா என்னதான் தங்சான் வந்து மேட்ச் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணா கூட அந்த டீமுக்கு கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூபாய் தான். அது மட்டும் இல்லாமல் மூபாயோட பவர் வந்து சாதாரண பவர் கிடையாது. ஸோ இந்த பேட்டில் கண்டிப்பாக ஒரு டஃப்பான பேட்டில் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு வார்த்தை, அந்த சர்பன் பவர் இருக்குல்ல அவகிட்ட சொல்கிறாரு, இந்த பாரு நீ வந்து யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாது, அப்படி உன்னை பாய்சனால் நீ யாரையாவது ஹர்ட் பண்ண அப்படின்னா உடனே நீ வந்து அவங்கள க்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க கேட்குறாங்க, எதுக்காக இவ்வளோ கண்டிஷன் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, அதெல்லாம் நான் மேட்ச் முடிஞ்சோன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது. சோல் அரினாக்குள்ளே எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சோல் அரினா, அதாவது சென்ட்ரல் அரினாக்கு வராங்க. இது வந்து முன்னாடி சண்டை போட்ட இடத்த விட ரொம்ப பெருசாகவே இருக்குது. அண்ட் இங்கே பார்ட்டிசிபென்ட்ஸ் நிறைய பேர் வந்து உட்கார முடியுது, வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து உட்கார முடியுது. அதெல்லாம் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 மாஸ்டரும் இருக்காங்கப்பா. நம்ம மாஸ்டர் இருக்காரு, ஃப்ராண்டர் இருக்காப்புல, இன்னொருத்தரும் இருக்காரு. இப்போ ஃப்ராண்டர் வந்து இந்த ஆப்போசிட் டீமோடைய லீடர் இருக்கார்ல, அவரை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரோட ரியாக்ஷன் ஒரு மாதிரி இருக்குது. அதான் மாஸ்டர் கேட்குறாரு, உனக்கு அவங்கள தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதான் ஃப்ராண்டர் சொல்கிறாரு, மேட்ச் முடிட்டோம் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ சண்டை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆன உடனே எல்லாருமே முதல்ல என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய மார்ஷல் ஸ்பிரிட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பவரப்பே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக போதுங்க. இந்த ஒரு எபிசோடே இவங்க எல்லாம் வந்து பேசி முடித்து சண்டைக்கு ஆரம்பிக்கிறது இதுலேயே வந்து முடிஞ்சிடும். ஸோ எல்லாருமே பவர் அப் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. சண்டை ஆரம்பிக்க போது அந்த டைமில் மூபாய் நோட்டீஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஏன்னா அவன் தான் முன்னாடி இருக்கான், அட்டாக் பிரான்ச்சை சேர்ந்தவன் இல்லையா, அவன் நோட்டீஸ் பண்ணுற ஒரு விஷயம், அந்த 2 டர்ட்டில் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து இவனை மறைச்சு நின்றுட்டு இருக்காங்க. எந்த பக்கமுமே வந்து இவன் அட்டாக் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி மறைச்சு நின்றுட்டு இருக்காங்க. அதை அவனால் நோட்டீஸ் பண்ண முடியுது. சரி ஓகே, நின்றுட்டு இந்த வேலைக்கு ஆகாது, சண்டை போட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இறங்கி போய் அந்த டர்ட்டில் இருக்காங்கல்ல 2 பேருமே அவன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். அந்த டைமில் நம்ம மூபாயை வந்து இவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். யாருன்னா அந்த டிராகன் பவர் இருக்கு இல்லையா, அவன் வந்து அவனோட லைட்னிங் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அவன் என்ன சொல்கிறான்னா, எங்களோட ட்ராப்பில் விழுந்தியா நீ அப்படிங்கிறான். அந்த டைமில் எல்லாருமே ஐயோ அவ்வளோதான்டா இவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா லைட்னிங் பவர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஆனால் தங்சான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட்டை வச்சு இவனை ஈஸியாகவே காப்பாற்றிடுறான். பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் லைட்னிங்கால் அஃபெக்ட் ஆகாது. அதான் தங்சான் சொல்கிறான், யாரை ட்ராப் பண்ணுறது, நீ தாண்டா இப்போ எங்கள் ட்ராப்பில் மாட்டியிருக்கே அப்படிங்கிறான். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. நம்ம அடுத்த எபிசோட் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.